எனக்கு வைக்க பற்றி வேற ஆடு வரை கட்டி வீட்டில் இதை இந்த மாதிரி நிமித்தி என்ன கணேஜி இந்த மாதிரி நிமித்தி கட்டின தாயா கட்டணும்ண்ணே. கட்டணும்னா கீழே தரையோட போயிருக்குது. தரையோட போயிடும். அப்புறம் அது வேஸ்ட்டு. ஆமாம். தண்ணியில் நினச்சிக்கலாம் இல்லையா வாழை நேர? நினச்சிருக்கிறேன். நினைக்கலாம் செய்ய வராது. இப்போ பாருங்க எப்படி நேராக போய் பார்த்தீங்கன்னு கட்டினா தான் அது நேராக இருக்கும். இது ஒட்டுமையாக இருக்குமோ? ஒட்டுமாங்கன்னு இல்லை ஒட்டுக்காக தான் அப்படி பறக்கும். வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். வளர்க்குறதுனால உங்களுக்கு எந்த அன்றைக்கோ சொல்லிட்டு போனார் ஒருத்தர் வந்து மேடம் சொன்னிச்சு இங்கே வந்துச்சு தஞ்சாவூர்லேருந்து. இன்றைக்கி ஒருத்தர் தண்ணி கட்டுறாருல, நீங்கள் பூங்கன்னெலாம் வைங்கம்மா, நான் அவரை வந்து தண்ணிலாம் கட்ட சொல்கிறேன் அப்படின்னு 2ஆம் தேதி வருதுங்க. அன்னைக்கு இங்கே வர்றீங்க. சம்பளம் கொடுத்தாலும் தேவலாம் இல்லை சொல்லியிருக்குல்ல, 2ஆம் தேதி வர்றேங்க, அவரை வர சொல்லுங்க, இந்த பூக்கணிக்கெலாம் தண்ணி ஊற்றி சொல்கிறேன். ஐயா, இந்த மாதிரி ஒரு பொதுச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்து தானே நல்லா இருக்கேன். நல்ல செலவுகள் எப்படி இட்லி சாப்பிடணும், ஒரு புயலை போட்டு வாங்கணும், டீ குடிக்கணும். ஆயாச்சு 6 மாதமாக கிளாருக்கு சம்பளம் கொடுக்கல. என்ன 6 மாதமாக ஒருத்தன் இதே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? ஆமாம் ஏங்கனேஜி. ஆமாம்மா. எனக்கு உள்ள ஊட்டியெல்லாம் இருக்கா இல்லையா? நல்லா இல்லை இந்த மாதிரி கட்டி விட்டு தானே அது நேராக போகும். ஆமாம், எல்லாம் பறந்து போயிடும் நபியா. அகலமா பறந்து போச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஆமாம். கன்னியாகுமரியில் எங்கள் வீட்டுக்கு இருக்கு மரம். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னாக்கா, இந்த சின்ன சின்ன குச்சி ஒரு 2 அடி 2 அடியில் கொடுத்து நிமித்தி இருப்பா. தரையில் தான் கிடக்கும் மாங்காய் பூரா. ஒரு மாங்காய் 1 கிலோ வரும். ஒட்டு மாங்காய் தரலாம். இந்த இவ்வளோ தான் இருக்கும். இதான் மரம். அதில் அவ்வளோ காய் கிடக்கும். இந்த மாதிரி கட்டணும் கிடையாது. கட்டினா தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க இப்போ எப்படி இருக்குது. வா அதை கட்டுவோம். இப்போ எப்படி இருக்குது. இதுவும் கட்டிருக்கு. ஆமாம், கீழே படத்து போனால் ஆட்டுக்காரியை ஒன்று விட்டு ஆட்டை அடிச்சு சின்ன பிடிக்கணும், குடுத்த பிடிச்சி அடிச்சுக்கணும், அந்த முனையை பிடிச்சி கடிச்சு போடும். அதை அனுப்பிச்சு கொடுவேன். இந்த வரேன். அப்படியே இந்த வரேன். நீ எடுத்து குடிச்சுக்க வரேன். அப்படியே கட்டுங்க. நல்லா இருக்கா? இப்படி தான் போகணும். அது நேராக போயிடும். போய் இந்த பிஞ்சை பூரா அடித்து சாப்பிட்டுக்கான தேவையில்லையே. அதில் என்ன அவனுக்கு ஆதாயம் கிடைக்குது? மொட்டை பிஞ்சு, அது மொட்டை புளிப்பு, ஏறு புளிப்பு வாயில் வைக்க முடியல. ஏங்கனேஜி, இந்த அளவுக்கு மாங்கன்று நம்ம வளர்த்த தானே மாமரம் ஏலம் விடலாம். ராத்திரி பாரு இங்கே வந்து சரக்கு அடிச்சிருக்காங்க பார்த்தியா? ஏங்கனேஜி, இந்த மாதிரி மாமரம் வளர்த்த தானே ஏலம் விடலாம். வளர்க்காம கவர்மெண்ட்டுக்கு எப்படி மரம் வளரும்? இது என்னையா இப்போ இந்த 2-3 வருஷத்துக்கு எல்லாம் காப்புக்கு வர போகுதியா? காப்புக்கு வர போகுது. ஆமாம், இப்போ ஏலத்தை கொஞ்சம் அதிகமாக விடுவாங்க. இதை பார்க்குறவனுக்கு சம்பளம் கொடுக்குறதா இல்லையா கணேஜி? ஏலம் விட்டானாக்க இந்த வேலை விட தண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அப்போ சொல்ல வேண்டியதான், அந்த அம்மா வந்தோடனே. இப்போ நான் என்ன செய்கிறேன் கேட்டீங்கன்னா, இப்போ இந்த அளவு இந்த கட்டிக்கிட்டு இதில் கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்குறேன் 5 வருஷமா. ஏதாவது நமக்கு சம்பளம் கொடுக்குறதா இல்லையா? ஆமாம், இல்லை கொடுக்கணும். கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்கி குடியா, இல்லைனா பஞ்சாயத்துலேருந்து பிரசிடென்ட் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நீ குடியான்னு கேட்டாக்க